புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 தொடக்கம் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க முடியும். கடலிலே வாழ்ந்த ஒரு திமிங்கலம் ஒரு நாள் ஒரு சிறிய மீனை சந்தித்ததாம். அந்த திமிங்கலம் அந்த சிறிய மீனை பார்த்து சொன்னதாம், எனக்கு பசிக்கிறது, உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டிருக்கிறது. சிறிய மீனும் ஓம் எனக்கும் பசிக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் நாம் ஒரு போட்டி வைத்து கொள்வோமா என்று இந்த திமிங்கலம் அந்த சின்ன மீனை பார்த்து கேட்டிருக்கிறது. அப்போ அந்த சின்ன மீனும் ஒவ்வொரு போட்டி வச்சு கொள்ளலாம். என்ன போட்டி என்று கேட்டபோது அந்த திமிங்கலம் சொன்னதாம், உனக்கு பசிக்கிறதானே, நீ என்ன விழுங்கிக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த திமிங்கலம் சொன்னதாம். அப்படி நீ என்ன விழுங்காமல் விட்டால் நான் உன்னை விழுங்கி விடுவேன், எனக்கும் பசிக்கிறது அப்படின்னு சொல்லிச்சுதான். அப்போது இந்த சின்ன மீன் சொல்லிச்சாம், ஐயோ உங்களை எப்படி நான் விழுங்க முடியும், நீங்கள் தானே பெரிய திமிங்கலம் ஆயிற்று என்று சொல்லுகிற போது அப்போது திமிங்கலம் சொல்லிச்சாம், ஓகே அப்படின்னு சொன்னால் நான் உன்னை விழுங்குகிறேன் என்று சொல்லி அந்த திமிங்கலம் அந்த சின்ன மீனை விழுங்கி விட்டதாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பல இடங்களிலே நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இன்றைய உலகிலே பல உள்ளங்களிலே பல இல்லங்களிலே சுயநல நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இதை இன்று நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுயநல வாழ்வுக்குள்ளே இருக்கிற உலகத்திலே, சிக்கி தவித்து போயிருக்கிற இந்த உலகத்திலே, துன்பமும் வேதனையும் கஷ்டமும் அடியொற்றி போயிருக்கிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இன்றைக்கு வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். சுயநலம். நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லா மனிதரிடையும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது அரசன் முதல் ஆண்டி வரை, பணக்காரன் முதல் ஏழை வரை எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். தெய்வத்தினுடைய பேரினாலே, கடவுளினுடைய பேரினாலே பல அக்கிரமங்களும் அந்நியாயங்களும் எல்லா உலக நாடுகளிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ளுகிறோம். தாகூர் ஒரு தடவை தன்னுடைய கதையின் மூலமாக சொல்லுவார், தெய்வத்தினுடைய பேரினாலே எத்தனையோ விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு தடவை இந்த காட்டிலே பறவைகளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் இடையிலே எப்போதுமே சண்டை நடைபெற்று கொண்டிருந்ததாம். இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் சண்டை நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு தடவை இந்த மிருகங்கள் வென்று விட்டனவாம். இந்த மிருகங்கள் வென்ற போது இந்த வௌவால் மிருகங்களோடு சேர்ந்து தான் போய் விருந்து சாப்பிட்டதாம். அப்போது அந்த மிருகங்கள் எல்லாம் கேட்டான், வௌவால் நானும் மிருகம்தானே அப்படின்னு சொன்னதாம். ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு மீண்டும் அங்கே பெரியதொரு சண்டை மூண்டதாம். இந்த பறவைகளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் அந்த நேரம் பறவைகள் வென்று விட்டன. இந்த வௌவால் போய் பறவைகளோடு இருந்து விருந்து சாப்பிட்டு இருக்கிறது சந்தோஷத்திலே, வெற்றி களிப்பிலே. அப்போது பறவைகள் கேட்டுதான், நீ மிருகந்தானே என்று சொல்லி, இல்லை நானும் பறவைதான் என்று சொல்லி தன்னுடைய சிறகுகளை விரித்து காட்டி இருக்கிறதா. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு இந்த மிருகங்களும் பறவைகளும் சேர்ந்து கதைச்சுதான், எங்களால் இந்த காட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனையோ முனிவர்கள் வந்து இங்கே கடுந்தவம் செய்கிறார், ஆனால் நாங்களும் இங்கே சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் இனிமேல் சண்டை பிடிக்காமல் ஒற்றுமையாக வாழுவோம் என்று சொன்னதாம். இப்போ வௌவால் எங்கே போகிறேன்னு தெரியல. அவர்கள் சொன்னார்களாம், பறவையோடும் விலங்கோடும் இந்த சூனியத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வௌவாலை நாங்கள் முதல் கலைக்கோணும் இங்கே இருந்து. அதனால்தானாம் வௌவால் பகலிலே எங்கேயுமே தெரியாமல் இரவிலே தெரிந்து கொண்டிருக்கிறதாம் என்று
ஒரு கதை சொல்லுவார்கள். சில மனிதர்கள் அப்படித்தான் அன்பானவர்களே. அவர்கள் சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சந்தர்ப்பவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் நாங்கள் பலவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டும் சந்தர்ப்பவாத எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எதற்காகவோ சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு எதையுமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, அன்னை மரியாள் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக தரப்படுகிறாள். இன்றைக்கு நற்செய்தியிலே ஜூதா நாட்டினுடைய மிக சிறிய நகர்களுக்குள்ளே ஒன்றுதான் அந்த பெத்லஹேம் என்று சொல்லப்படுகிற எப்ராத்தா என்று சொல்லப்படுகிறது. இந்த நகரம் எல்லா ஜூத நகரங்களுக்கும் மேலானதாக உயர்த்தப்படுகிறது என்கின்ற செய்தியை இன்றைக்கு முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மீகா புத்தகத்திலே அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மெஸ்ஸியாவினுடைய பிறப்பினாலே சிறிய நகரமானது பலருக்கு வாழ்வு தரக்கூடிய அடையாளமாக மகிழ்வை கொண்டு வரும் கருவியாக அமைகிறது. அதனால்தான் அது உயர்வடைகிறது என்பதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் என்னும் பலி வழியாக நாம் அனைவருமே கடவுளை போலவே தூய்மை உள்ளவர்களாக உயர்ச்சி அடைகிறோம் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் இன்றைக்கு 2வது வாசகத்திலே பார்க்கிறோம். இயேசு ஒருவரினுடைய கீழ்ப்படிதல் வழியாக ஒட்டு மொத்த சமூகமே உயர்வடைந்து கொண்டு செல்லுகிறது. இதுவே திருவருகை காலத்தினுடைய ஒரு புதிய அழைப்பாக எங்களுக்கு தரப்படுகிறது. இயேசுவினுடைய அந்த வாழ்வின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன? மீட்பருடைய பிறப்பை பற்றி மங்கள செய்தியை நாங்கள் மரியாளிடத்திலே பார்க்கிறோம். மரியாள் மகிழ்ச்சி அடைகிறார். மீட்பருடைய வருகையை பற்றி அறிய வந்த எலிசபெத்து அக்களிப்பாலை துள்ளுகின்றால், அக்களிப்பாலை மகிழ்ச்சி அடைகிறாள். அவருடைய வயிற்றிலே இருந்த குழந்தை அக்களிப்பினாலே மகிழ்ச்சியினாலே துள்ளியது என்று சொல்லுவார். எலிசபெத்தனுடைய வாயினாலே சொல்ல, என்னுடைய ஆண்டவருடைய அம்மா, என்னுடைய ஆண்டவருடைய தாய், என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? கடவுளினுடைய தாய் என்பதை எலிசபெத்தனுடைய வாயினாலே இறை வாக்காக சொல்லுகிறாள். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். இந்த அன்னை மரியாளினுடைய அந்த துணிவும் அந்த மேலான சிறப்பும் அந்த உதவி செய்கின்ற மனப்பான்மையும் இன்றைக்கு நற்செய்தி ஊடாக எங்களுக்கு தரப்படுகிறது. தான் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது அன்னை மரியாளுக்கு தெரிந்தும் தன்னுடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்ட போது உதவி தேவைப்படுகிற இடத்திலே அன்னை மரியாள் தன்னுடைய உதவியை கொடுப்பதற்கு ஓடி செல்லுகின்றாள். இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம் தானே எங்களுடைய சமுதாயத்தில் உதவிக்காக ஏங்குப்பவர்கள், அன்புக்காக ஏங்குப்பவர்கள், இரக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், எத்தனையோ ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், வயோதிபர்கள், வறியவர்கள், இவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம் தானே அன்பானவர்களே. எத்தனை உதவிகளை தேடி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் முடிகிறதா? என்னுடைய கைகள் நீண்டு கொடுக்க முடிகிறதா? மற்ற மனிதர்களை மகிழ்ச்சியோடு பார்க்க முடிகிறதா? அன்புமிக்க சகோதரங்களே, மரியாள் எலிசபெத் என்ற 2 உள்ளங்களினுடைய மகிழ்வு, 4 கண்களினுடைய சந்திப்பு, இது இனிய உறவின் இதய சந்திப்பாக அமைந்திருக்கிறது. இறைமகன் இயேசுவும் இவ்வுலகினுடைய மீட்பராக, இந்த மனிதராக இங்கே பிறக்கிறார். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று தன்னை முற்று முழுதாக இயேசு அர்ப்பணிக்கிறார். அன்புமிக்க சகோதரங்களே, மரியாள் எலிசபெத் சந்திப்பு ஒரு அழகான மகிழ்வை தந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குழந்தை அக்களிப்பாலை துள்ளுகின்றது. இன்றைய சூழலிலே மகிழ்ச்சி என்பது உதட்டிலே மட்டும் சாயம் பூசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறதே தவிர வெறும் சாதாரணமான புன்னகைகளை உதிர்த்துவிட்டு நாங்கள் ஏதோ செய்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற விடயமாக செய்து கொண்டு, அல்லது நாங்கள் ஒரு சிறிய உதவியை செய்கின்ற போது அதை பெரிய படம் எடுத்து மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு உன் ஆண்டவர் சொல்லுடைய வழக்கை செய்வது உடைய இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது புகைப்படங்கள் எடுத்து அதை பிரசுரித்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் கொடுக்கிறோம். எது அன்பானவர்களே வாழ்க்கை? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருந்ததை மகிழ்ச்சியோடு நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேனா?
அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பது மாத்திரமல்ல, மற்ற மனிதர்களுக்கும் கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறதா? இன்றைக்கு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் முடிந்ததை நான் மற்றவர்களோடு கொடுத்து வாழுகின்ற அந்த நல்ல மனப்பக்குவம் எனக்குள்ளே இருக்கிறதா? அன்னை மரியாளைப் போல உதவி செய்கிற அந்த நல்ல உள்ளம் எனக்குள்ளே இருக்கிறதா? அன்னை மரியாளைப் போல தாழ்ச்சி என்கின்ற அற்புதமான புண்ணியத்தை நான் கொண்டு வாழுகிறேனா? அன்னை மரியாளைப் போல மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டு போய் அந்த மகிழ்ச்சி எலிசபெத்துக்கு கொடுக்கின்ற அந்த மனப்பக்குவம் எனக்குள்ளே இருக்கிறதா? அன்னை மரியாளைப் போல இந்த அற்புதமான புண்ணியங்களிலே வாழுவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நான் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. எனவே விழுங்குகின்ற மனிதர்களாக அல்ல, திமிங்கலத்தை போல அல்லது வௌவால் போல பச்சோந்திகளாக அங்கும் இங்கும் வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. மாறாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற அந்த நல்ல உள்ளம், அந்த நல்ல மனத்தெளிவு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போது இறைவனுடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். ஆமென்.